ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ பரமேஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ பரமேஸ்வரரை போற்றி போற்றி. எண்ணியவை எண்ணியவாங்கே நிறைவேறிட ஸ்ரீ பரமேஸ்வரரின் பூரண ஆசிகள். மானுட தேகம் ஏற்றிட்ட அன்பு ஆன்மாக்களே, உங்களுடைய நிர்ணயங்கள் யாவும் பூர்த்தியுறும் காலம் வித்துள்ளது. பரமேஸ்வரராகிய யாமே இப்பூமி எனும் புனித தலத்தினில் எழுச்சியோடு இயங்கிட முனைகின்றோம். ஈஸ்வரரின் அம்சமாகிய யாம் பரம ஈஸ்வரராவோம். பரம எனில் அதீத என்றும் முதன்மையான என்றும் மிக முக்கியமானது என்றுமே பொருள் அருளிடும். ஸ்ரீ பரமேஸ்வரராகிய யாம் ஈசனுக்கு அதீத ஆற்றல்களை பொழியும் பரம ஆற்றல்களாவோம். ஈசனின் முதன்மை அங்கமாவோம். அதிமுக்கிய ஆற்றல்களை எங்கும் பரப்பும் அணுவாவோம். ஈசத்துளிகள் என்பது வேறு, பரம ஈஸ்வரன் என்பது வேறு. கால பைரவரின் அதிபதியான உன்னதமான ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் இயங்க முற்பட்டதன் மூலம் யாமும் இயங்கிடவே முற்படுகின்றோம். அனைத்து மகா தெய்வங்களும் இயக்கத்தினை ஏற்றுள்ளனர். மகா அகத்தியர் பூரணமாய் இயங்கிடவே முற்படுகின்றார். கருணை எனும் வாயில் திறவு கொண்டு மானுட ஆன்மாக்கள் சத்திய யுகத்தினில் உட்புக ஓர் உன்னத மார்க்கமாக இயற்றப்பட்டுள்ள ஸ்ரீ சக்கர மகா தியான நிலைகளை ஏற்றுள்ள அன்பு மானுட ஆன்மாக்கள் கருணை எனும் வாயிலினை திறவு கொள்ள ஆற்றல்களை ஏற்று இயங்கிடவே சிவத்துளிகள் யாவும் கரைந்து உதவுகின்றன. எமது கரைதல் எனும் நிகழ்வும் உன்னதமான செயலே. ஸ்ரீ பரமேஸ்வரியின் ஒடுக்கம் நிகழ்வதினால் யாம் உருகிக் கரைந்து விரிந்து இயங்கிட முற்படுகின்றோம். பரமேஸ்வரி எனும் தேவியு ஆதிபராசக்திக்கு இணையான ஆற்றல்களை பெற்றவர். அதி உன்னத அக்னி கொண்டு இயங்கும் தேவியின் ஒடுக்கம் என்பது உயிர்கூட்டின் பிந்து மையத்தினில் இத்தருணத்தில் நிகழ்ந்தேறிடும். அனைவரும் இன்றைய தருணத்தில் ஏதேனும் ஒரு நாழிகையில் அமைதியாய் அமர்ந்து ஞாயிறுவினை போற்றி துதித்து ஸ்ரீ பரமேஸ்வரியின் ஒடுக்கத்தினை உணருங்கள். ஸ்ரீ சக்கர தியானங்களை நிறைவேற்றிய பின்னர் தியானிக்க கடவது. ஏனெனில் பூஜித்த பின்னரே ஸ்ரீ பரமேஸ்வரி எனும் சக்தி தேவியானவர் பூரணமாய் ஒடுங்குவார். இன்றைய தினம் முழுவதும் ஏகமாய் வீற்றிருந்து சூரிய ஒளியினை உள்ளேற்று உள்விழியின் மூலம் உயிர் கூட்டினை கண்ணுற்று ஓர் ரசமணி போன்று விளங்குகின்ற உயிர்கூட்டின் மையத்தினில் ஒளியாய் வீற்றுள்ள ஸ்ரீ பிந்துவினை கண்டு ஸ்ரீ பரமேஸ்வரியானவர் ஆரவாரத்துடன் பெரும் தேவியர்களின் படையுடன் இரு காவல் தேவதைகளான ஜெயா விஜயா எனும் பெண் சக்திகளுடன் பெருத்த ஓசையை எழுப்பி உட்செல்வதனை உணர்ந்திடலாம். பெரும் இயக்கம் என்பது ஞாயிறுவோடு ஒடுங்கிவிடும். பெருத்த ஓசை ஒடுங்கும்.
பெருத்த ஆற்றலும் வெப்ப சக்தியாகவே ஒடுங்கும். மாயை ஒடுங்கும், மனமும் ஒடுங்கும், உயிரும் ஒடுங்கத் துவங்கும். அனைவரும் ஸ்ரீ பரமேஸ்வரியே போற்றி என்று 3 முறை உரைத்து நீரெடுத்து நிலம் விடுத்து சில மணித்துளிகள் பிரார்த்தித்து சிரசினில் நிகழும் மாற்றங்களை உணருங்கள். ஆதிபராசக்தி ஒடுங்கியதன் காரணமாய் ஸ்ரீ பரமேஸ்வரியும் ஒடுங்குகின்றார். இச்சா சக்தி, கிரியா சக்தி மற்றும் ஞான சக்திக்கு அதிபதியான ஸ்ரீ பரமேஸ்வரியின் ஒடுக்கம் என்பது இப்புவுலகினில் பெருத்த மாற்றங்களை உருவாகும் மாற்றங்களை மனிதர்கள் உணர்வதற்குள் ஈஸ்வர தத்துவங்கள் விரிந்து மலர்ந்து இயங்கத் துவங்கிவிடும். ஸ்ரீ பரமேஸ்வரியினை ஸ்ரீ அகஸ்தியர் நமஸ்கரித்து வரவேற்று பிந்துவில் இணைப்பார். ஸ்ரீ காமாட்சி தேவியும் பரமேஸ்வரியை நமஸ்கரித்து ஆராதிப்பார். உணர்வோர் உத்தம நிலைகளை எய்திடுவர். விரிந்து இயங்கிட முற்படும் ஸ்ரீ பரமேஸ்வரர் எனும் ஆற்றலாகிய யாம் உங்களது உள்மூளையில் வீற்றுள்ள விடுபட்ட ஆன்மக் கருவான ஸ்ரீ பரமேஸ்வரர் எனும் பாதரசத் துகளுக்கு ஒளியின் மூலம் ஆற்றல்களை வழங்கிடுவோம். பரமேஸ்வரியின் வெப்ப ஆற்றலை ஏற்று உருகும் உங்களது ஆன்மக் கருவானது பரம ஈஸ்வரரின் பேராற்றலை உங்களுக்கு உணர்த்திடும். இத்தருணத்தில் தியானித்து உணர்வது அதிமுக்கிய செயலாகும். மேலும் ஒடுங்கும் பரமேஸ்வரிக்கு நீரெடுத்து நிலம் விடுத்து அக்னியில் ஆகுதிகளை சமர்ப்பிக்கும் அகத்தியருக்கு ஆற்றல்களை வழங்கிடும் வண்ணம் ஏதேனும் ஒரு ஆகுதிதனை புறத்திலும் அருளிடுங்கள். ஆகுதி என்பது அக்னியில் மாத்திரமே சமர்ப்பிக்கப்பட இயலும். எனில் நெய் தீபம் ஒன்றினை ஏற்றி அதனுள் ஒரு சிறு துளி தங்கம் அல்லது வெள்ளி ஆபரணங்களை சமர்ப்பியுங்கள். ஒரு நாழிகை நேரம் சென்ற பின்னர் தீபச் சுடரை தாழ்த்தி ஆகுதியாக இட்ட தங்கம் அல்லது வெள்ளி ஆபரணத்தினை ஏற்று வணங்கி துதித்து பயனுறுத்திடுங்கள். ஓர் விளக்குதனில் குளம் போன்று நெய்யினை வார்த்து அதனுள் சிறு தங்க ஆபரணத்தினையோ அன்றி வெள்ளி பொருளினையோ சமர்ப்பித்து ஸ்ரீ பரமேஸ்வரியே போற்றி என்றே உருகி உரைத்து அவரது ஒடுக்கம் பிந்துவில் நிகழ்வதனை உணர்ந்து போற்றிடுங்கள். ஏனெனில் நீங்கள் இது காலம் வரை ஏற்ற எண்ணற்ற மானுடப் பிறவிகளில் உங்களுக்கு உறுதுணையாக இயங்கி அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி மீண்டும் மீண்டும் பிறவிகளை தேர்வுறுத்தி ஏற்கத் தூண்டியவரும் ஏற்ற பிறவியில் பெரும் இயக்கத்திற்கான எரிபொருளினை வழங்கியவரும் ஸ்ரீ பரமேஸ்வரியே ஆவார். அவரது ஒடுக்கமே மாபெரும் ஒடுக்கத்திற்குச் சமமானது. இன்றைய தருணம் முழுவதிலும் எத்தருணத்திலும் இவ்வழிபாடுகளை நிகழ்த்திடலாம். இயலாத சூழலில் மறுதினமும் நிகழ்த்தலாம். அன்றி மனதினில் தீர்க்கமாய் தீர்மானம் இயற்றியும் வழிபடலாம். ஸ்ரீ பரமேஸ்வரியே உங்களது பற்பல பிறவிகளுக்கு இயக்கத்திற்கான எரிபொருளினை நல்கியவர் எனும் நன்றி உணர்வினை தீர்க்கமாய் ஏற்று உருகி பிரார்த்தித்து
துதித்திடுங்கள். ஸ்ரீ பரமேஸ்வரனாகிய யாமே பரமேஸ்வரிக்கு பூரண ஆற்றல்களை நல்கினோம். இத்தருணத்தில் தேவியானவர் ஒடுங்குவதினால் யாமே பிறவி முழுமைக்கும் இச்சா சக்தியினையும் கிரியா சக்தியினையும் ஞான சக்தியினையும் அருளிடுவோம். ஒரு மானுடரின் வாழ்விற்கு இன்றியமையாத 3 சக்திகளும் பரமேஸ்வரனால் வழங்கப்படும். எவ்விதம் என்றறிக. வாழ்நாளின் இறுதி வரை மனிதர்கள் இயங்க வேண்டியது அவசியமாகும். புற வாழ்விற்காகவும் இறை சேவைகளை ஏற்றிடவும் பணியாற்றிடல் வேண்டும். அதற்கு உரித்தான தேவைகளை யாம் பூர்த்தியுறச் செய்திடுவோம். இச்சை என்பது ஆக்கம், கிரியை என்பது இயக்கம், ஞானம் என்பது அனைத்தினையும் அர்ப்பணிப்போடு ஏற்பது. இம்மூன்று சக்திகளையும் ஸ்ரீ பரமேஸ்வரனாகிய யாமே அருளிடுவோம். ஒவ்வொருவரது சிரசினிலும் உருகி உட்கலக்கும் பரமேஸ்வர துகளுக்கு ஈசனின் பரமேஸ்வர துகளாகிய யாம் ஒளியிழையின் மூலம் ஆற்றல்களை அருளிடுவோம். வாழ்வினில் மிகவும் கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் அனைவரும் செயல்புரிதல் வேண்டும். எண்ணங்கள், சொற்கள் மற்றும் செயல்கள் ஆகிய அனைத்தினையும் தனித்து நின்று சாட்சியாக கண்ணுறுவதே மிக உயரிய விழிப்புணர்வு நிலையாகும். சாட்சி பாவத்தினை யாம் அருளிடுவோம். உங்களுடைய மனம் எங்கு சஞ்சரிக்கின்றது என்பதனை உணர்ந்து ஏற்க வேண்டும். இச்சை, கிரியை, ஞானம் ஆகிய மூன்றும் சரிசம அளவினில் நிகழ்வதனை உணர்ந்திடல் வேண்டும். பரமேஸ்வரியே உங்களது 3 நிலை ஆற்றல்களுக்கும் எரிபொருளினை வழங்கினார். இச்சைகள் அதிகரித்தாலும் அதற்கு உரித்தான எரிபொருளினை வழங்கிடுவார். இத்தருணத்திலோ தேவியின் ஒடுக்கம் காரணமாய் யாம் அனைத்து வித எரிபொருட்களையும் சம அளவினிலேயே அருளிடுவோம். மேலும் ஒவ்வொரு சக்திகளையும் ஒடுக்கி ஏகாந்த ஆற்றலையும் அருளிடுவோம். குருதியில் கலப்புறும் எமது பாதரச ஆற்றல்கள் இச்சைகளையும் கிரியைகளையும் சீரமைத்து குன்றச் செய்திடும். ஞானம் சார்ந்த செயல்பாடுகளுமே ஒடுங்கும். உடலிலிருந்தும் மனதிலிருந்தும் பிரிந்து தனித்து நிலைத்து செயல்புரியும் தன்மை ஓங்கும். ஒட்டாத வாழ்வு மலரும். இதன் மூலம் உங்களை நீங்களே கண்காணித்து சீரமைத்து திறம்பட வாழ்கின்ற உன்னத நிலைகள் சித்திக்கும். ஸ்ரீ பரமேஸ்வரனே போற்றி என்று 12 முறை உரைத்திட எமது இயக்கம் துவங்குவதனை உணரலாம். ஒவ்வொருவரும் தனது தேகத்திலிருந்து பிரிந்து இயங்குகின்ற மனதினை உணரலாம். மற்ற ஓர் மனிதர் இயங்குவதனை கண்ணுறுவது போன்றே உங்களது இயக்கத்தினை கண்ணுறலாம். ஓர் அற்புத பேரமைதி உருவாகும். உணர்ந்து ஏற்று உயர்வு நிலைகளை எய்தக் கடவது. ஸ்ரீ பரமேஸ்வரரின் பூரண ஆசிகள்.